ஜெயிக்கிறவன் ஜெயிச்சிட்டே இருந்தா அது ஒரு எமோஷனே கிடையாதுங்க. தோக்கிறவன் ஜெயிச்சா மட்டும்தான் அது ஒரு பெரிய எமோஷன். உதாரணத்துக்கு ஆர்சிபி எடுத்துக்கோங்க. ஒருத்தன் தோத்துக்கிட்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப ஒன்னா ஜெயிச்சிட முடியும் அப்படின்றதுக்கு ஆர்சிபி செம்மையா ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்காங்க. இது ஆர்சிபி மட்டும் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஹிஸ்டரியில நிறைய நடந்திருக்கு. ஒரு சின்ன கம்பேரிசன் வச்சு சொல்றேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. முகலாயர் காலத்துல அவுரங்கசீப் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட என்னதான் பெரிய பலம் வாய்ந்த படம் இருந்தாலும் அவரால் அந்த மராத்தாவை மட்டும் ஜெயிக்கவே முடியல. அவரை எதிர்க்க சத்ரபதி சிவாஜி மாதிரியான பெரிய பெரிய ஆளுங்களா இருந்தாலும் எதை பத்தி யோசிக்காம போருக்கு போய் 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 தோத்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா ஒவ்வொரு டைம் தோக்குறப்பையும் எதிரியோட பலத்தை ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் நினைச்ச அந்த டெரிட்டரியை அடைஞ்சே தீருவேன் அப்படின்ட்டு கடைசியா போர் யுத்திய மாத்தி 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 கடைசியா 18 வருஷம், எவ்வளோ 18 வருஷம் கழிச்சு நிறைய வேதனை, நிறைய அவமானம், நிறைய துரோகத்தை தாண்டி அந்த மராத்தாவை வின் பண்ணாரு. இப்பயும் அதே மாதிரியான டெரிட்டரியை கேப்சர் பண்ணியிருக்கிறது ஆர்சிபி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர்சிபி. நீங்களும் ஆர்சிபி மாதிரியோ அவுரங்கசீப் மாதிரியோ கஷ்டப்பட்டு உழைச்சிங்க அப்படின்னா இந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா சக்சஸ் நோக்கி கூட்டிட்டு போகும்.